ஃபேமிலியாக வெளில போயிட்டுருக்கோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே போகும்போது சாப்பிட்டு போகிறதுக்கு அதெல்லாம் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். அதாவது எங்கே போயிட்டுருக்கோன்னா இன்னும் பெருசாலாம் இல்லை, எப்போதும் போயெல்லாம் கூட்டிகிட்டு கோயிலாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நேரம் கோயில் நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? இதுக்கு இடையில ஸ்நாக்ஸ் வாங்கி ஃபேமிலியாக கிளம்பி ஃபேமிலியாக வெளில ரீச் ஆயாச்சு. என்னடி வாய்ஸ் இது? பட் டைம் பார்த்தீங்கன்னா 6 தெரியுதா? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. 6:56. ஆக்சுவலி எங்கே வந்திருக்கோம்னா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பேர் வாயில் ஆக்சுவலி நுழையில. நம்ம இருக்கிற இல்லை வந்துக்கிறேன். வண்டியில் ஏறினோடனே சமத்துக்கும் வா. மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இப்போ நம்ம ஆண்டார் குப்பம் இருக்கிற அந்த முருகன் கோயிலில் இருக்கோம். வா செம்ம டயர்டு. பார்ப்போம். சரி நம்ம அந்த கோயில் இல்லையா சிறுவாரியில் இருக்கோமா? எனக்கே மூஞ்சி பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நடுவில் இந்த சிப்ஸு சாப்பிட்டு தூங்கின கேப்பில் வண்டியை சிறுவாரி பக்கம் திருப்பியிருக்காங்க. என்கிட்ட சொன்னது அந்த கோயில் தான். நடுவில் இது எங்கேயோ ரூட் வந்திருக்கு போல். உள்ளே போயிட்டு வந்துட்டோம். இப்போ திருப்பி அங்கே போகணுமா? எனக்கே என் மூஞ்சியை பார்த்தா சிரிப்பாக இருக்குது. அதுவும் இந்த பட்டையெல்லாம் அடித்தோன்னே உள்ளே அவர் அடிச்சு விட்டார் அங்கே நிற்கிறவங்க. இப்போ திருப்பி அங்கே போனோம். காரில் தூங்குற சாப்பில் கேப்பில் வந்துட்டாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு. இங்கே பின்னாடி ஒரு ஃபேன் தெரியுதுல்ல, அந்த ஃபேன் இவ்வளோ நேரம் ஓடிச்சு. ஒரு மாதிரி ஏதோ சூடாக ஏதோ ஹீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேனை அமர்த்திட்டு போனோன்னா நல்லா குழுன்னு இருக்குது. ஒரு புது வகையான ஃபேன் போல். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் பொண்ணு நிற்கிது. பொண்ணு நின்னா நீ ஆட்டமாக ஆடுவியா? நீ அவ்வளோதான், முடிஞ்சு கிளம்ப வேண்டியதுதான். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஆளை காமிச்சேன். அவனும் ஒரு முக்கியமான செலிப்ரிட்டி. அவங்க நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க எல்லாரும். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அவங்கள யாருன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன், இந்த செலிப்ரிட்டியை. ஸோ இவங்க தான் அந்த செலிப்ரிட்டி. லியோ படத்தில் ஒரு முக்கியமான கேமரோவில் வந்து கிளைமேக்ஸில் பண்ணுவாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?